வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இஷா கப்பல் இந்திய கடற்படையில் நாளை முறைப்படி இணைய உள்ளது. கொச்சியில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெறவுள்ள விழாவில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கைக்கு இஷாக் கப்பல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பீகாரில் 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பதற்றமான பகுதிகளாக கருதப்படும் தொகுதிகளில் மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் உள்ள சுனார் ரயில் நிலையத்தில் இன்று காலை ரயில் பாதையை கடக்கும்போது கல்கா கவுரா மயில் மோதியதில் 6 யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு டாட் மெக்லேவை ஆக்லாந்தில் இந்தியா நியூசிலாந்து வணிக மன்றத்தில் சந்தித்து பேசினார். கடல்சார் பாதுகாப்பு, கல்வி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை திரு கோயல் எடுத்துரைத்தார். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவான IFFIன் ஊடக அங்கீகாரத்திற்கான காலக்கெடு வரும் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விழா வரும் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை கோவாவின் பனாஜியில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.